ஃப்ரெண்ட்ஸ், ஹவ் ஆர் யூ? எல்லாம் நல்லா இருக்கீங்க நினைக்கிறேன். நான் வந்து துபாயில் ஒர்க் பண்ணுற குவான்டிட்டி சர்வேராக என்னோடய எக்ஸ்பீரியன்ஸை உங்களோட கலந்து ஷேர் பண்ண விரும்புகிறேன். குவான்டிட்டி சர்வேராக நான் என்ன ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் என்னென்ன நான் கஷ்டமாக இது பண்ணேன்னா அதெல்லாம் உங்களுக்கு எந்த மாதிரிலாம் அதை வந்து உங்களுக்கு ஈஸியாக சிம்பிளாக சொல்லித்தரேன்றதை மட்டும் நான் உங்களுக்கு இது பண்ணுறேன். இப்போ ஒரு குவான்டிட்டி சர்வேன்றது மெயின் சிவில் இன்ஜினியர், ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் பொறுத்த வரைக்கும், ஒரு கன்சல்டன்ட் சைடு வரைக்கும் எந்த ஒரு இது போனாலும் குவான்டிட்டி சர்வேன்றது மெயின். ஒரு ப்ராஜெக்ட் ரன் ஆகுறது எவ்வளவு எப்படி சொல்கிறது, ஒரு எந்த லெவலுக்கு ஒரு ப்ரெஸ்டீஜியஸான ஒர்க் வந்து குவான்டிட்டி சர்வேர் தான். குவான்டிட்டி சர்வேர் தான் எஸ்டிமேட் பண்ணுறது, பட்ஜெட்டிங் பண்ணுறது, காஸ்ட் கண்ட்ரோல் பண்ணுறது, ஃபைனல்ஸை காஸ்ட் பண்ணுறது எல்லாமே ஒரு குவான்டிட்டி சர்வேர் தான் எல்லாமே பண்ணிக்கிட்டுருக்காங்க. ஸோ இன்றைக்கி சூழ்நிலையில் குவான்டிட்டி சர்வே வந்து ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு இன்றியமையாத ஜாப்னு சொல்லுவாங்க. ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ஜாப்னு பொறுத்துக்கிட்டால் குவான்டிட்டி சர்வேர் யாருமே இல்லாமல் கூட இருக்கலாம், பட் குவான்டிட்டி சர்வேர் எல்லாமே வந்து இருக்கும். ஏன்னா ஒரு ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணணும்னா ஃபஸ்ட்டு எஸ்டிமேஷன் எடுக்கணும், அது பட்ஜெட்டிங் போடணும், காஸ்ட் பண்ணணும், ஃபஸ்ட்டு பில்லை கிளைம் பண்ணணும், அதுக்கடுத்து வேரியேஷன் பார்க்கணும், ஏதாவது ஒரு டிஸ்ட்ரிபியூட் வந்து அதை இது பண்ணணும். ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட இது வந்து குவான்டிட்டி சர்வேர் தான். குவான்டிட்டி சர்வேர் வந்து எல்லா விதமான ஜாப்பும் ரெக்யர்மெண்ட் எடுத்து பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ குவான்டிட்டி சர்வே வந்து பெஸ்ட்டானது இது. ஸோ அதுக்கு நீங்கள் என்னென்ன நீடு தேவைன்னு ஃபஸ்ட்டு வந்து குவான்டிட்டி சர்வேக்கு வந்து மெயினானது வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து சைட் நாலேஜ் நல்ல எக்ஸ்போசர் இருக்கணும். சைட் எக்ஸ்போசர் ஒரு சின்ன ஒரு 1 year 2 year சைட் எக்ஸ்போசர் பண்ணணும். சைட் எக்ஸ்போர் பண்ணும்போது உங்களுக்கே இது பேசிக்காக சொல்லணும்னா சிமெண்ட்டில் சைட்டு எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க, எப்படி அது குவான்டிட்டி எடுத்து எப்படி அது பண்ணுறாங்க, அதை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறாங்க, அடுத்து ஸ்டீல் எப்படி இது பண்ணுறாங்க, ட்ராயிங்கை ஃபஸ்ட்டு ட்ராயிங்கை நல்லா ஸ்கோப் ஆஃப் ட்ராயிங் நல்லா நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அடுத்து பார்த்திங்கன்னா ஸ்பெசிஃபிகேஷன், ஸ்டீலில் எப்படி பண்ணணும், காங்கிரீட் எப்படி இது பண்ணணும், அது என்ன செக் பண்ணணும்னு சொல்லி அந்த ஸ்கோப்பை நல்லா இது பண்ணணும். ஸ்பெசிஃபிகேஷன் தான் மெயின். நம்ம குவான்டிட்டி எடுத்துடலாம், பட் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா குவான்டிட்டி மெயினாக எப்படி எடுக்கணும், எப்படிலாம் எடுக்கக்கூடாது, எந்த மாதிரி இடத்துல எது இது பண்ணணும், எந்த இடத்துல மீட்டர் ஸ்கொயர் யூஸ் பண்ணணும், எந்த இடத்துல மீட்டர் கியூப் யூஸ் பண்ணணும், இந்த மாதிரி சில இது இருக்குது, அதை நம்ம இது பண்ணணும். அதுக்கடுத்து ஆட்டோகேட், பேசிக்காக ஆட்டோகேட். இப்போ எல்லா ட்ராயிங்ஸுமே இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது ஆட்டோகேட். ஆனால் டேக் ஆஃப் எடுக்கிறது வந்து ஏகப்பட்ட சாஃப்ட்வேர் வந்துருச்சு. காஸ்டக்ஸ் வந்துருச்சு, பிளான் ஷிஃப்ட் வந்துருச்சு, ப்ளூ பீம் வந்துருச்சு, 3Dயில் போகணுன்னா ரிவிட் வந்துருச்சு, ரிவிட் பிம் வந்துருச்சு, ரிவிட் ஸ்ட்ரக்சரல் வந்துருச்சு, குவான்டிட்டி டேக் ஆஃப் ஆட்டோகேட்லேயே இருக்குது அந்த இது. அடுத்து ஆர்கிகேடு, ரிவிட்லேயும் நம்ம குவான்டிட்டி எடுக்கலாம். எல்லாமே டிஜிட்டல் குவான்டிட்டி டேக் ஆஃபில் வந்துருச்சு. கேண்டி வந்துருச்சு, க்ளோடான்னு சொல்லி அதில் 3D இம்ப்ளிமெண்ட் பண்ணி அதிலேருந்து நம்ம குவான்டிட்டி எடுக்கலாம். ஜஸ்ட் நம்ம இன்புட் மட்டும்